வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முழு நாட்டுக்கும் ஆபத்தாக மாறிய ஜனாதிபதியின் கையெழுத்து, பதவி விலக கோரும் நாமல். ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற 20க்கும் மேற்பட்ட கைதிகள் விடுவிப்பு, சிஐடி விசாரணை. இலங்கை வருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர். ரணில் மனோ கணேசன் தரப்பு இடையே அவசர சந்திப்பு. தையிட்டியில் தொடரும் பதற்றம், பெரும்பான்மையின் இளைஞன் கஞ்சாவுடன் கைது. காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி, ஆதரவு வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழு கோரிக்கை. சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் வெளிப்படையான விசாரணை அவசியம், சஜித் வலியுறுத்து. மட்டக்களப்பில் கோர விபத்து, தலைகீழாக கவிழ்ந்த வேன். அமெரிக்காவில் செய்தி சேகரிக்க சென்ற பெண் பத்திரிகையாளர் மீது துப்பாக்கிச் சூடு. வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துங்கள். சிறை கைதி ஒருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைத்துறையையோ குற்றம் சொல்ல முடியாது. ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது. அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அது நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றது. இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும். இதில் நிதி மோசடிக்காக தேடப்படும் நபர் ஒருவர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதி அமைச்சகம் பட்டியலை அங்கீகரித்த நிலையில் கையெழுத்திடும் முன் அதன் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் கடமையாகும் என தெரிவித்தார். கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு சட்டவிரோதமாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்பது குறித்து இலங்கை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடக அறிக்கைகளின்படி நாட்டின் பல்வேறு சிறைகளிலிருந்து 25 அங்கீகரிக்கப்படாத நபர்கள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் இந்த கைதிகள் விடுவிக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட, பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று புதுக்கடை இலக்கம் 1 நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதி ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் பின்னணியில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நேற்று கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்த ஒரு கைதியை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுதலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சர் கடந்த ஞாயிறு இரவு கைது செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்டு சந்தேக நபரை மீண்டும் கைது செய்வதற்காகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவர் ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMF-இன் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி IMF-இன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினரிடையில் இன்றைய தினம் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் அவரது புலவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், வே. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு, உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்து ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்வி பதிலளிக்க மறுத்துவிட்டது. தையிட்டி விகாரைக்கு வழிபடுவதற்காக வந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கஞ்சாவுடன் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார்.
தையிட்டி விகாரைக்கு வழிபட வந்த நபர் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியதை போலீசார் அவதானித்தனர். அதன்பின் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரிடம் கஞ்சா மீட்கப்பட்டது. அதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று பலாலி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பௌர்ணமி தினமான இன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு தையிட்டி விகாரையை அகற்றக் கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் நில மீட்பாளர்கள் தமது நிலத்தை மீட்டுத் தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தென்பகுதியில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர் பலரை அழைத்து வந்து பூஜை வழிபாடுகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மண்டைதீவு கடலில் உயிரிழந்த EPRLF உறுப்பினர்கள் உட்பட 32 குருநகர் கடற்றொழிலாளர்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்தியுள்ளார். 1986 ஆண்டு ஜூன் 10 மண்டைதீவு கடலில் உயிரிழந்த EPRLF உறுப்பினர்கள் உட்பட 32 குருநகர் கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்து இருந்தனர். இந்நிலையில் குறித்த நினைவிடத்திற்கு சென்ற செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மலர் தூவி மெழுகுவர்த்தி சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவித்தார். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள கவனஈர்ப்பு பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அழிவுகளை ஏற்படுத்தின திட்டங்களை பற்றி இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் என்பது மக்களுக்கு நல்லதாக அமைந்தாலும் அது அமைக்கப்படுகின்ற இடம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த திட்டங்களை இலங்கை மின்சார சபையினுடைய ஆலோசனையினோடு இந்தியாவினுடைய அதானி நிறுவனமும் அத்தோடு இலங்கையைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள், ஒன்று வின்போஸ் நிறுவனம், அடுத்ததாக கேலிஸ் நிறுவனம், அடுத்ததாக சீலெக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமும் இணைந்து இந்த திட்டங்களை மன்னார் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைத்து திட்டங்களும் எங்களுடைய மன்னார் மக்களுடைய இருப்பு நிலையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதோடு வருங்கால சந்ததிக்கு வாழ்விடங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இவை அனைத்தையும் நாங்கள் மன்னார் தீவிலிருந்து மக்கள் வாழுகின்ற இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்கள் இல்லாத ஒரு நல்லதொரு இடத்திலே அதை அமைத்து கொள்ளுமாறு அரசிடம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்த பொழுதிலும் மக்களுடைய மனித உரிமைகளை மீறுகின்ற வரையில், மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற வகையில், மக்களுடைய வளங்களையும் அவருடைய இயற்கையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் அளிக்கின்ற வகையில் கண்மூடித்தனமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையிலே அதை தடுக்கும் முகமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியை நடத்துவதற்கு இருக்கிறோம். அத்தோடு இந்த அழிவை ஏற்படுத்தின திட்டங்களோடு மன்னார் தீவிலிருந்தும் மன்னார் பெருநிலப்பரப்புகள் சில பகுதியிலிருந்தும் மண் அகழ்வு திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக 2 நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எங்கள் மன்னார் மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலரை தங்களுடைய பணத்தினால் வாங்கியிருக்கிறார்கள். பணத்தினால் காணிகளையும் அவர்கள் வாங்கி அந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனங்கள், ஒன்று டைட்டானியம் சான் நிறுவனம், ஒன்று ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனம், அடுத்ததாக சான் மினரல் மெட்டல் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலையிலே மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற, அவருடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற நடவடிக்கையிலே கண்மூடித்தனமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அழிவில் இருந்து மக்களை மீட்பதற்காக இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம். எந்த விதத்திலும் மண் அகழ்வு என்பது இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.
சுங்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முதலில் முன்வைத்தனர். இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு, தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சினை ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். முன்னர் தடை விதிக்கப்பட்ட தரப்பினரின் கொள்கலன்களும் இதில் அடங்கியுள்ளன. இதுகுறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லை. இந்த யோசனையின் வெளிப்படைத்தன்மையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வேன் இன்று காலை தியாவட்டவான் அரபா வித்தியாலயத்திற்கு முன்னால் உள்ள நீரோடையில் கவிழ்ந்துள்ளது. கொழும்பு பகுதியில் இருந்து வாழைச்சேனை பிரைந்துரைச்சேனை பகுதியை நோக்கி வந்த வேன் ஒன்றே இவ்வாறு தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொசன் தினத்தை முன்னிட்டு மூதூர் 64ஆம் கட்டை ரஜமகா விகாரை வளாகத்தில் மதிய உணவு, ஐஸ்கிரீம், தன்சல் என்பன இன்றைய தினம் வழங்கப்பட்டன. மூதூர் 64ஆம் கட்டை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பலல்லே ரத்தனசார தேரர் தலைமையில் இந்த பொசன் தன்சல் வழங்கி வைக்கப்பட்டன. இன நல்லிணக்க அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த தன்சல் நிகழ்வில் மூவின மக்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு வைகாசி விசாக பௌர்ணமி தினத்தில் மஸ்கலியா நகரில் முச்சக்கர வண்டி சாரதிகளினால் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் மஸ்கலியா சுமனாராம விகாரையின் பௌத்த மத தேரர், மஸ்கலியா ராணி தோட்ட அம்மன் கோவில் இந்து சமய பூசகர் மற்றும் மஸ்கலியா இஸ்லாமிய பள்ளி வாயில் மத மௌலவி ஆகியோரின் மத அனுஷ்டிப்பிற்கு பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் மற்றும் பிரதேச சபை செயலாளர் எஸ் ராஜவீரன் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் காலை முதல் மாலை வரை பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளினால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அண்மையில் கூட சம்மாந்துறை விளினியடி சந்தியில் மாடுகளால் ஏற்பட்ட விபத்தில் முச்சக்கர வண்டி சேதமடைந்ததுடன் சாரதி காயமடைந்திருந்தார். இது தவிர இன்று மோட்டார் சைக்கிள்கள் 2உடன் கட்டாக்காளி மாடுகள் மோதியதில் 2 காயமடைந்தனர். குறித்த மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி வந்த 2 கை மற்றும் கால்களில் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பழமையான பாடசாலைகளில் ஒன்றான மூதூர் அந்தோணியார் மகாவித்தியாலயத்தின் 160வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபவனி பேரணி இன்று காலை இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் அருட்பணி கொன்பியூசியஸ் அடிகளார் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மூதூர் அந்தோணியார் மகாவித்தியாலய பாடசாலை நிர்வாகம், பாடசாலையின் பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த நடைபவனி இடம்பெற்றது. நடைபவனி ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலையின் 160வது நினைவு வரவேற்பு வாயில் நிகழ்வின் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இமானுவேலால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் பாடசாலை நுழைவாயிலிருந்து நடைபவனி ஆரம்பமாகி மூதூர் பிரதான வீதி ஊடாக பயணித்து மீண்டும் பாடசாலையை வந்தடைந்தது. அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டார். இதனையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்துள்ளது. குறிப்பாக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவ வீரர்கள் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் புல்லட் துப்பாக்கிகள் என்பவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் போராட்டம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் செய்தியாளர் லாரன் டோமாசி சென்றிருந்தார். அங்கு கலவரம் நடைபெறும் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலவரம் குறித்து கேமரா முன்பு செய்தியாளர் லாரன் விளக்கி கொண்டிருந்தார். அப்போது போலீஸ் ஒருவர் ரப்பர் புல்லட் துப்பாக்கியால் லாரனை குறிவைத்து சுட்டார். இந்த சம்பவம் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் லாரனின் காலில் ரப்பர்
ரப்பர் புல்லட் பாய்ந்தது. அவர் வலியால் அலறியபடி அங்கிருந்து விலகிச் சென்றார். அத்தோடு தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அவர் கூறுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.